வணக்கம். தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்களுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ஆளுநர் உரையுடன் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்கள் குறித்து ஆளுநரிடம் மனு அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியுடன் KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அதே போன்று வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார், CV சண்முகம் உள்ளிட்ட 8 பேர் இந்த சந்திப்பின் பொழுது உடன் இருந்திருப்பதாக தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த சந்திப்பின் பொழுது திமுக அமைச்சர்கள் மீது தற்பொழுது ஊழல் புகார் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உடனடியாக இது குறித்து சட்டம் ஒழுங்கு குறித்து ஆராய வேண்டும் என்றும் தற்பொழுது ஆளுநரிடம் எதிர்க்கட்சி தலைவர் புகார் மனுவினை அளித்திருக்கிறார். அதே போன்று வரக்கூடிய 20ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் ஆளுநர் தனது உரையை துவங்க ஆரம்பிப்பார். கடந்த 2 முறையும் ஆளுநர் அவர்கள் உரையை வாசிக்காமல் புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த முறையும் ஆளுநர் தனது உரையை முழுமையாக வாசிப்பாரா அல்லது துவக்க நிலையிலேயே எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறுவாரா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த சூழலில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அளித்துள்ள புகார் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த புகாரில் பல்வேறு ஊழல்கள் குறித்தும் அடங்கிய கோப்புகள் அவர் தற்பொழுது ஆளுநருடன் வழங்கியிருக்கிறார். ஆளுநர் அவர்கள் இந்த கோப்புகளை படித்து பார்த்து அதற்கு பின்பு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது முடிவெடுப்பார் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது.